கலெக்டரா கலெக்டர், பெரிய கலெக்டர், ஊர் உலகத்துல இல்லாத கலெக்டர், சொந்த பந்தம் தெரியாத கலெக்டர். ஒரு கையெழுத்து போட்டா குடியா முழுக போகுது. பெரிய கலெக்டர்னு பந்தா பண்ணிட்டு. அடியே, என்னடி உனக்குள்ளே பேசிட்டு இருக்க? ஆமா, என் வயித்தறிச்சல நான் யார்கிட்ட சொல்றது? உனக்கு என்னடி இப்ப வயித்தறிச்சல? ஆமா, என் புருஷனையும் என் அப்பாவையும் வேதனைப்படுத்துறது உங்களுக்கு எங்க தெரிய போகுது? என்னடி சொல்ற? அத்தை, நீங்க ஒரு அப்பாவி. ஏய், சுத்தி வளைச்சு பேசாத, விஷயத்துக்கு வா. அந்த கலெக்டர் வீட்டு சம்பந்தம் வேணாம் வேணான்னு நானும் சொன்னேன், என் புருஷனும் சொன்னாரு. எங்க பேச்ச யாரு கேட்டீங்க? எல்லாரும் கங்கா ஆசைப்படி கல்யாணம் பேசி முடிச்சிங்க. அதுலயும் ஒரு குட்டி கலாட்ட வந்து கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம பொண்ணை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஏதோ நாம செஞ்ச புண்ணியம் இப்ப கங்கா புருஷ வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கா. ஏய், எதுக்குடி இப்ப கிறுக்கச்சியாட்டம் ஒளறேனா? அத்தை, இப்ப அந்த கலெக்டர் யாரு? இந்த வீட்டு மாப்பிள, உங்க மருமகன். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பிரயோஜனம் இல்லாம போயிட்டாரே. இத பாரு இளவஞ்சி, புள்ளி வச்சாதான் கோலம் போட முடியும். நீ கோடு போட்டு புள்ளி வைக்காத. உன் மனசுல என்ன இருக்குங்கிறத மறைக்காம சொல்லு. என்னத்த சொல்றது? ஒரு கையெழுத்து, ஒரே ஒரு கையெழுத்து, அத போட்டா என்ன அவர் கௌரவம் குறைஞ்சு போயிடுமா? கையெழுத்தா? என்ன கையெழுத்து? எங்க அப்பா தான் சரியா படிக்கல, எங்க அம்மாவும் படிக்காதவங்க. மத்தவங்களாவது நல்லா படிக்கட்டுமேனு ஒரு காலேஜ் கட்ட அனுமதி கேட்டு எழுதி கொடுத்தா அந்த இடத்துல காலேஜ் கட்டக்கூடாது, கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாராம் உங்க ஆயக்குடி வீட்டு மருமகன். அத்தை, நான் தெரியாம தான் கேக்குறேன், காலேஜ் யார் பேர்ல? நம்ம ஐயா பேர்ல. அவருக்கே இந்த நிலைமைனா நாளைக்கு நமக்கெல்லாம் என்ன நிலைமை வரும்? ஒரு நிலைமையும் நமக்கு வராது. ஏன் தெரியுமா? உன் புருஷனை பத்தியும் உங்க அப்பாவை பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மாப்பிள்ளை கிட்ட முறையோட போயிருந்தா அவர் கையெழுத்து போடாம இருந்திருப்பாரு. இதுல என்ன முறை வேண்டி கிடக்கு? நாம என்ன ஊரை விட்டு நிலத்துல கட்ட போறோமா இல்ல புறம்போக்கு நிலத்துல கட்ட போறோமா? நம்ம நிலத்துல தானே கட்ட போறோம். அதுக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா என்ன? ஏண்டி, நம்ம வீட்டு கொள்ளிக்கட்ட தானேன்னு எடுத்து முதுகு சொரிஞ்சுக்க முடியுமா? அவரு சட்டம் தெரிஞ்சவரு, சட்டப்படிதான் நடப்பாரு. சட்டமாவது கிட்டமாவது அத நமக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க வேண்டியதானே. என்ன என்னடி பண்ண சொல்ற? ஒண்ணு பெருசா பண்ண வேணாத்த. கங்காக்கு ஒரு போனை போட்டு கலெக்டர் கிட்ட கையெழுத்து போட சொல்லுங்க. பொண்டாட்டி சொன்னா புருஷன் கேட்பாருல்ல. இங்க பாரு, நீ சொன்னா உன் புருஷன் கேட்பான், கலெக்டரும் கேட்க மாட்டாரு, கங்காவும் சொல்ல மாட்டா. ஏன்னா அவளும் கலெக்டருக்கு படிச்சவ, சட்டத்திட்டம் என்னன்னு அவளுக்கும் தெரியும். இத பாரு, இதுல எல்லாம் நீ மூக்க நுழைக்காத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. புரியுதா? புரியுதா? கலெக்டருக்கு படிச்சாலும் கலெக்டருக்கு இன்னும் படிச்சுட்டு தானே இருக்கா, உத்தியோகத்துக்கு போகல. எங்க அப்பா என்ன கேளேனா அவ்வளவு சுலபமா போக விட்டுருவாரா? பாப்போம். கலெக்டரா கலெக்டர். என்ன அண்ணியார சௌக்கியமா? அண்ணியா? என்ன உறவு முறை சொல்லி கூப்பிடுறீங்க? பின்ன உறவு இல்லையா? கங்காவை நீங்க பொண்ணு எடுத்ததால எனக்கு ரத்னவேல் யாரு? அண்ணன். அப்ப நீங்க அண்ணி தானே? பரவாயில்லையே. ஆனா நாங்க உறவு முறையெல்லாம் மனசுல வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க இப்படி பேசுறது கேலின்னு. கங்காவுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகக்கூடாது, என் பையனோட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைச்சவர் நீங்க. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்கள பிரிச்சு வச்சதும் நீங்க தானே. திருப்பியும் கங்கா பேரை சொல்லி உறவு கொண்டாட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்லையே, என்ன பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. அது ஒண்ணு கஷ்டமான வேலை கிடையாது. கங்கா குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சவர் நீங்க, உறவு கொண்டாடவா நினைப்பீங்க? கற்பகம்மா, என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு உங்க பையனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஏம்மா, உங்க பையனுக்கு என்ன ஆயுசு கம்மியா?
எதுக்கும் ஒரு நல்ல ஜோசியங்கிட்ட போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அவன் 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பான். அத பத்தி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்கு இப்ப வழிமறைச்சு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பையன் அதான் கலெக்டர், மாவட்ட கலெக்டர், காலேஜ் கட்டுற விஷயத்தை தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்கானே. ஏன் தட்டி கழிக்கிறான்? அதுக்கு காரணம் கேட்டீங்களா? தட்டி கழிக்கணும், தகராறு பண்ணணும்னு நினைச்சா என்ன காரணம் வேணா சொல்லலாம். தரிசு நிலத்தை விளைச்சல் நிலம் சொல்றான் உங்க பையன். உங்க பையன் இத வேணான்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு இந்த குலசேகரனுக்கு நல்லாவே தெரியுமா? அம்மா, நான் உன்ன காதுல கடுக்குன்னு போட்டுக்கிட்டு இல்ல. இதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்றீங்க? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காதத மனசுல வச்சுக்கிட்டு தான் உங்க பையன் இந்த விஷயத்தை வேணான்னு சொல்றான். அவன் செய்யறது தப்புன்னா அவனை பத்தி மேலதிகாரி கிட்ட சொல்லுங்க, இல்லன்னா ஐயா கிட்ட போய் சொல்லுங்க. எங்கிட்ட வந்து இத பத்தி பேசினா என்ன அர்த்தம்? உங்க பையன் பண்ணது தப்புதான், தப்புதான். அதுக்காக மேலதிகாரிங்க கிட்ட எல்லாம் புகார் கொடுக்க மாட்டேன். ஏன் ஐயா கிட்ட கூட சொல்ல மாட்டேன். அந்த ஐயாவே உங்க பையன் சார்பா நின்னாலும் அவரையும் எதிர்ப்பேன், விட மாட்டேன். உங்க பையனை நேரடியா சந்திப்பேன். நேருக்கு நேர் சந்திப்பான் குலசேகர. பாசமா வளர்த்த பையனாச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்ல வந்தேன். என் பையனை என்ன பண்ண போறீங்க? அவன் ஒண்ணும் சாதாரணமான ஆள் இல்ல, மாவட்ட கலெக்டர். அத நீங்க மறந்துடாதீங்க. கற்பகம்மா, இந்த குலசேகரனுடைய இன்னொரு முகத்தை நீங்க பார்த்ததில்ல, பார்க்கத்தான் போறீங்க. தாங்க மாட்டீங்க. உங்க அண்ணன் சண்முக சுந்தரம் மாதிரி நான் ஒன்ன கோழை இல்ல. அந்த மாவட்ட கலெக்டர் பதவியிலிருந்து உங்க பையனை புடுங்கி தூக்கி எறிய போறேன். கடைசியா சொல்றேன், கங்கா விதவையாவத ஐயா தாங்க மாட்டாரு. அதே மாதிரி உங்க பையனை எழுந்துட்டா நீங்களும் தாங்க மாட்டீங்க. இந்த குலசேகர சாதாரணமானவன் இல்ல, சாதிக்க பிறந்தவன். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. கடைசியில உங்க சாயம் வெளுத்துடுச்சு பாத்தீங்களா? உண்மையா என்ன மிரட்டுறது அந்த காலேஜ் விஷயத்துக்காக இல்ல, கங்காவை வாழா வெட்டியா எங்க வீட்ல இருந்து திருப்பி அனுப்பணும். நான் கங்காவோட மாமியார். அவளை வச்சுக்கணுமா வேண்டாமாங்கிறது என் சொந்த விஷயம். உங்க மிரட்டலுக்கு பயந்துகிட்டு நான் ஒன்னும் அவளை அனுப்ப மாட்டேன். நீங்க மிரட்டினாலும் மிரட்டலனாலும் கங்காவை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போங்க. இந்தங்க காஃபி. நீ காஃபி குடிச்சியா? நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? கங்கா, பொதுவாவே கருவை சுமக்கிற எந்த பொண்ணுக்கும் முகத்துல ஒரு தனி அழகே வந்துரும். அதுவும் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கு முகத்துல தெய்வீக கலையே வந்துருச்சு. கங்கா, சொல்ல மறந்துட்டேன். உங்க அண்ணன் கார்த்திக் அந்த காலேஜ் கட்டுற விஷயமா பர்மிஷன் கேட்டு வந்தாரு. பர்மிஷன் கொடுத்துட்டீங்களா? பர்மிஷன் கொடுத்தா ஏன் என்ன மிரட்டுறாரு? அந்த குலசேகரன் தான் சொல்றேன். என்னம்மா சொல்றீங்க? குலசேகரன் உங்களை மிரட்டினாரா? ஆமாண்டா, காலேஜ் கட்டுறதுக்கு உங்க பையன்கிட்ட பர்மிஷன் கேட்டா எதையோ சொல்லி தட்டி கழிக்கிறான். அவன் மட்டும் பர்மிஷன் தரலனா அவனை சும்மா விட மாட்டேன், கொலை பண்ணிடுவேன்னு சொல்றாரு. செல்வா, அவர் கேக்குறது நியாயமா இருந்தா நீ செஞ்சுட்டு போக வேண்டியதானே? எதுக்காக தட்டி கழிக்கிற? அம்மா, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துதான் பெர்மிஷன் கொடுக்க முடியும். அதுக்கு போய் கோவப்பட்டு மிரட்டினா என்ன அர்த்தம்? அவர் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு? அப்போ உன்னை ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ணுமோ அதை உடனே பண்ணு. பண்ணதாம போறேன். காலேஜ் கட்டுறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்கலன்னு அவருக்கு கோபம் கிடையாது. அவருக்கு ஐயா கிட்ட இருந்து சுப்புலட்சுமி அத்தைய பிரிக்கணும். நான் கங்காவை கூட்டிட்டு வந்துட்டேன்ல, அது அவருக்கு பிடிக்கல. அதனால ஏதாவது பிரச்சனை பண்ணி நம்ம கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் அன்னைக்கு சுப்புலட்சுமி மிரட்டினாரு, இன்னைக்கு என்ன மிரட்டுறாரு போல இருக்கு. நீ என்னடா பண்ண போற? ஆமா, டிஎஸ்பி சண்முக பாண்டியன் மூலமா குலசேகரன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.
கங்கா, இதுல உனக்கு எதுவும் மன வருத்தம் இல்லையே? அத்தை, நீங்க எடுக்கிற முடிவுல எனக்கு எந்த மன வருத்தமும் கிடையாது. நான் இந்த வீட்டு மருமக. உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி யாரு நடந்தாலும் அதை என்னால பொறுத்துக்க முடியாது. இதுல நீங்க என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. குலசேகரன் மாமா இப்படி நடந்துகிட்டது தப்புதான். கங்கா, ஐயா கிட்ட இது விஷயமா ஒரு வார்த்தை கேட்கலாமா? வேணாங்க. அப்பா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு. குலசேகரன் மாமாக்கும் அப்பாவுக்கும் இப்ப நல்ல பேச்சுவார்த்தையே கிடையாது. நீங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா அப்புறம் அப்பா சொல்லிதான் குலசேகரன் மாமா மேல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னு அப்பா கிட்ட சண்டை போடுவாரு. கங்கா சொல்றது சரிதான்டா. குலசேகர என்ன மிரட்டினதுக்கு நீ எதுக்கு ஐயாவை போய் கேட்கணும்? உன்னை ஒழிச்சு கட்டிடுவேன்னு சொன்னதுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடு. எடுக்கிறம்மா. குலசேகரனுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். கங்கா குடும்பத்துக்கு இனி கெடுதல் செய்யணும்னு அவர் கனவுல கூட நினைக்க கூடாது. நான் இப்ப எடுக்க போற நடவடிக்கையில கற்பகம்மா என்ன மன்னிச்சிருங்கன்னு உங்க காலில் விழுந்து எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா மன்னிப்பு கேட்கணும். குலசேகரனால இனிமே சுப்புலட்சுமி அத்தைக்கு எந்த தொல்லையும் வராதுன்னு ஐயா நிம்மதியா இருக்கணும். அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க போறேன். ஆமாங்க, மாமா திருந்துறதுக்காக நீங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் தப்பில்லை. அவரால எவ்வளவு பிரச்சனைகள், அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்தா ரொம்ப சந்தோஷங்க. நீ நடவடிக்கை எடு. குலசேகர என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஆமா, டிஎஸ்பி கிட்ட நான் உடனே பேசுறேன். மத்தது அவர் பாத்துக்குவாரு. அந்த குலசேகரனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சார், உங்களை பார்க்க டிஎஸ்பி வந்திருக்காரு சார். வர சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ சார். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க ப்ளீஸ். குலசேகரன் விஷயமா பேசணும்னு ஃபோன் பண்ணியிருந்தீங்க, அதனால தான் உடனே வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க சார். அது வந்து குலசேகரன் நடவடிக்கை சரியில்லை. கங்கா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஐயாவை விட்டு பிரிஞ்சு போக சொல்லி சுப்புலட்சுமி அத்தையும் மிரட்டுறாரு. காலேஜ் கட்டுறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கலன்னு என் அம்மாவை பார்த்து எதுக்கும் தயங்க மாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. அப்படியா சார்? அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டுமா சார்? இல்ல, உங்க தங்கச்சிக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. இந்த சமயத்துல நீங்க நடவடிக்கை எடுத்தா சரவணனுக்கு எதுவும் சங்கடம் வந்து கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு தான் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. குலசேகரனுக்கும் சரவணனுக்கும் பேச்சுவார்த்தை இருக்கலாம். ஆனா குலசேகரனை விட்டு சரவணன் விலகி இருக்கிறதா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான். அதனால கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தயங்காம ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, நான் குலசேகரனை தூக்கி உள்ள வைக்கிறேன். வேணும்னா ஐயா கிட்ட இது விஷயமா பேசலாமா? நான் கங்கா கிட்ட கேட்டேன். ஐயா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காருன்னு சொல்லிட்டா. இந்த விஷயத்துல நான் என்ன முடிவெடுத்தாலும் அது சரிதான்னு சொல்லிட்டா. ஐயாவோட சொந்த மச்சினன்றதுனாலதான் நம்ம எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம்ன்ற தைரியத்துல தான் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. உண்மைதான். ஆனா நாம நடவடிக்கை எடுத்தா நிச்சயம் அடங்கிடுவாரு. அடங்கியே தீரணும். உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த நினைச்சவரு சுப்புலட்சுமி அத்தை மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் அவருக்கு தீராத கோவம் இருக்கு. தொடர்ந்து ஏதாச்சும் தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். போலீஸ் லத்தி பட்டாதான் அவருக்கு புத்தி வரும். காலேஜ் கட்டணுங்கிறது மட்டும் குலசேகரனோட நோக்கம் இல்ல. என்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வேணும். அதுக்காக இந்த காலேஜ் விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. இந்த பிரச்சனை மூலமா கங்காவோட மன நிம்மதியை கெடுக்கணும். கங்காவோட எதிர்காலத்தை எப்படியாவது சீரழிக்கணும். இதுதான் குலசேகரனோட நோக்கம். உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக குலசேகரன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வச்சிருக்கேன். குலசேகரன் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். வரேன் சார். தேங்க்யூ.
ஹலோ, ரத்னவேல் பேசுறேன். ரத்னவேல் சார், நான் குலசேகரன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க குலசேகரன்? நான் நல்லா இல்ல ரத்னவேல் சார். உங்க பையன் அதான் கலெக்டர் புலிவால புடிச்சிட்டான். உங்க பையன் என்கிட்ட மோதி பார்க்கணும்னு பார்க்கறான். என் விஷயத்துல தலையிட வேணாம் சொல்லுங்க. என்ன சொல்றீங்களா? நீங்க பேசுறது பார்த்தா எங்களை மிரட்டுற மாதிரி இருக்கு. மிரட்டுறேன். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். குலசேகரன், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க இது மாதிரி பேசக்கூடாது. இது பாருங்க, நீங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க. யாரோ மூணாவது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. என்ன சொன்னீங்க? சொந்தக்காரனா? சுப்புலட்சுமி பொண்ணு நீங்க மருமகளா ஏத்துக்கிட்டு இருக்கலாம். அதுக்காக நான் உங்களுக்கு சொந்தக்காரன் ஆயிடுவேனா? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மூணாவது மனுஷன் தான். உங்க பையன் கலெக்டரும் டிஎஸ்பியும் என்ன ஒழிச்சு கட்ட பிளான் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, என்ன கைது செய்ய முயற்சி பண்றாங்க. என் மேல நடவடிக்கை எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? இந்த குலசேகரன் விஸ்வரூபம் எடுத்தான்னா அவன் முன்னாடி யாருமே நிக்க முடியாது. அந்த டிஎஸ்பிய நான் பாத்துக்கிறேன். உங்க பையனை நீங்க ஒதுங்கிக்க சொல்லுங்க. நான் சொன்னதை அலட்சியப்படுத்தினீங்கன்னா உங்க பையனை உங்களாலையும் காப்பாற்ற முடியாது, உங்க ஐயாவாலையும் காப்பாற்ற முடியாது. ஹலோ ரத்னவேல், அப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? போன்ல யாரு பேசுனாங்க? யாருப்பா? குலசேகரன்ப்பா.